Hey friends, welcome to our channel Swati J Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் தான் நம்ம பார்க்க. சேனல்ல நிறைய மணி சேவிங் டிப்ஸும் கோல் சேவிங் டிப்ஸும் இருக்கும். நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம், உங்களுக்கான சேவிங் டிப்ஸும் கிடைக்க சான்சஸ் இருக்கு. நிறைய பேர் ₹1 மணி சேவிங் சேலஞ்சஸும் ₹500 நோட்டும் புது காயின்ஸா இருந்தாலும் சரி இல்ல புது நோட்டா இருந்தாலும் சரி சேமிச்சிட்டு இருக்கீங்க. கண்டினியூஸா எல்லா சேமிப்பும் பண்ணிட்டே இருங்க. எல்லாரோட கோல்டு ஸ்கீமும் கம்ப்ளீட் ஆகல, ஒரு சில பேர் கோல்டு ஸ்கீம் போயிட்டு தான் இருக்கு. கம்ப்ளீட் ஆனவங்க இந்த வருஷத்தோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 5 சவரனா 3 சவரனா 1 சவரனா ஒரு வருஷத்துல 1 சவரன் சேமிப்பு கூட நமக்கு பின்னாடி பெரிய சேவிங்ஸா அமையும். நான் என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, அவங்களோட பொண்ணோட ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷன், அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட பொண்ணுக்காக 25 சவரன் சேமிக்கணும், இதுதான் என்னோட டார்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க யாராச்சும் ஒரு சில டார்கெட்ஸ் வச்சிருந்தீங்க, இத்தனை சவரன் நான் சேமிக்கணும் அப்படின்னா கண்டினியூஸா அதை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, கண்டிப்பா உங்களாலையும் சேமிக்க முடியும். அவங்க பொண்ணுக்காக 1 வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க அந்த பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் வரத்துக்குள்ள ஒரு 25 சவரன் சேமிக்கணும்னு நினைக்கிறாங்க. சேவிங் சேலஞ்சஸ் பாத்தீங்கன்னா ₹100 உங்களால சேமிக்க முடிஞ்சா போதுங்க. மாதம் ₹11,200 சேமிப்பீங்க. 5 வருஷம் முடிவில் 8 லட்ச ரூபாய் சேமிச்சிருப்பீங்க. 10 வருட முடிவில் 37 லட்ச ரூபாவா அது மாறி இருக்கும். இந்த மணி சேவிங் சேலஞ்சஸை என் கூட நீங்க பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பா உங்களால முடியும். இதை நான் 5 டைப்ஸ் ஆஃப் சேவிங் பிளான சொல்றேன். 5 விதமான சேமிப்பு முறைகள், சரிங்களா? ஒரு மாதத்துல 30 நாள் இருக்கு, 1 மந்த்ல 30 டேஸ் இருக்கு, நமக்கு 1 மந்த்ல 4 வீக்ஸ் இருக்கு, ஒரு மாதத்துல 4 வாரம் நமக்கு இருக்கு. அப்ப ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள், 1 வீக்ல நமக்கு 7 டேஸ் இருக்கு. இந்த 7 நாட்களும் சரி நம்ம சேமிக்கலாம். ₹100 சேமிப்பு திட்டம். இப்ப முதல் நாள் நீங்க போட வேண்டிய தொகை பாத்தீங்கன்னா ₹100. இந்த ₹100 கூட இன்னொரு ₹100 சேர்த்தீங்கன்னா 2வது நாள் ₹200 ஆகுது. இந்த ₹200 கூட இன்னொரு 100 நாள் சேர்த்தீங்கன்னா 3வது நாள் ₹300 ஆகுது. இந்த ₹300 கூட இன்னொரு ₹100 சேர்த்து 4வது நாள் ₹400 போட போறீங்க. 5வது நாள் இந்த ₹400 கூட இன்னொரு ₹100 சேர்த்தீங்கன்னா ₹500 ஆகுது. ₹500 5வது நாள் நீங்க சேமிக்க வேண்டிய தொகை. 6வது நாள் இந்த ₹500 கூட ஒரு ₹100 சேர்த்து ₹600 இன்னொரு நாள் போட போறீங்க. 6வது நாள் ₹600, ₹600. 7th டே ₹600 கூட இன்னொரு ₹100 சேமிச்சு ₹700 7வது நாள் எடுத்துட்டு போயிட்டு ₹700 போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்தோட முடிவுல நம்மளோட சேமிப்பு ₹2,800 இருக்கும். இதை நீங்க தின சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, வார சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, டெய்லி சேலரி, வீக்லி சேலரி, மந்த்லி சேலரி, இதை நீங்க தினமும் சேமிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் ₹100 போடுறது, 2வது நாள் ₹200, 3வது நாள் ₹300, 4வது நாள் ₹400, 5வது நாள் ₹500, 6வது நாள் ₹600, 7வது நாள் ₹700, இந்த மாதிரியும் சேமிக்கலாம். இல்ல வாரம் ஆனா நீங்க ₹2,800 எடுத்து வைக்கலாம், சரிங்களா? இத மாதமும் சேமிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிரிச்சு 3 விதமான சேமிப்பையும் பண்ணலாம். மாசத்துல 4 வாரம் இருக்கு இல்லையா? அப்ப ஒரு வாரத்துக்கு நம்ம சேமிச்ச தொகை ₹2,800 சேமிச்சிருக்கோம். ₹2,800 ஒரு மாசத்துல 4 வாரம் இருக்கிறதால 4 வாரமும் 2,800 2,800 2,800 2,800 அப்படின்னு எடுத்து வச்சோம் அப்படின்னா ₹11,200 சேமிச்சிருப்போம். 1 மந்த்ல ₹11,200 ஒரு மாதத்தில் நம்ம சேமிச்சிட்டு இருக்கிற தொகை. இந்த ₹11,200 5 விதமா நம்ம சேமிக்கலாம், சரிங்களா? ஒரு வருடத்துல நம்ம ₹11,200 சேமிச்சோம் அப்படின்னா 12 மாசத்துக்கு ₹1,34,400 ஆகும். ₹1,34,400 நம்ம சேமிப்போம். இதை மந்த்லி இப்படியே வச்சிருந்தா ஒரு வருஷத்துக்கு இந்த சேமிப்பு இப்படியே தான் இருக்கும். இதுக்கு நம்ம 5 விதமா எப்படி சேமிக்கலாம், சரிங்களா? இந்த 5 வித சேமிப்பால நம்மளோட பணத்தொகை அப்படின்றது ₹1,34,400 விட அதிகமா ஆகும். அதை எப்படி எல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 11,200 இந்த ₹11,200 ஆர்டி போட்டுக்கலாம். ஒன்னு போஸ்ட் ஆபீஸ்ல இல்ல பேங்க்ல, எதுல வேணா நம்ம ஆர்டி போட்டுக்கலாம். போஸ்ட் ஆபீஸை பொறுத்தவரையும் இந்த ₹11,200 போட்டீங்க அப்படின்னா 5 வருஷமா நமக்கு போகும். இந்த 5 வருஷம் முடிவுல நம்ம சேமிச்ச தொகை ₹6,72,000 சேமிச்சிருப்போம். வட்டி பாத்தீங்கன்னா ₹1,27,299. இதுவே நீங்க மொத்தமா சேமிச்சிருக்கீங்க இந்த 5 வருஷம் முடிவுல அப்படின்னா ₹7 லட்சம் கிடைச்சிருக்கும். கிட்டத்தட்ட ₹7,99,299 அப்படின்னா 8 லட்சம் ரூபாய் ஆர்டி மூலியமா நீங்க சேமிச்சிருப்பீங்க 5 வருட முடிவுல. பாத்துக்கோங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எய்மோ இல்ல ஒரு ஆம்பிஷனோ இருக்கு, ஒரு சில தொகை உங்களுக்கு வேணும் இந்த 5 வருட முடிவுல, எப்பவுமே ஒரு சின்ன ஷார்ட் டேர்மா இந்த 5 இயர்ஸ் வச்சிருந்தா கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 11,200 நீங்க சேமிக்கிறீங்க. மந்த்லி ஒரு நாளைக்கு ₹100, ₹200, ₹300 போட போறீங்க. ஒரு வாரத்துக்கு ₹2,800 போட போறீங்க. ஒரு 5 வருட முடிவுல ₹8 லட்சம் ஆர்டி மூலியமா நம்ம சேமிச்சிருப்பீங்க. அடுத்ததா
டிப் நம்பர் 2, கோல்டு ஸ்கீம் மூலமா நம்ம சேமிக்க போறது 11,200 ரூபாய். ஒரு வருடத்துல நமக்கு 20 கிராம் சேமிப்போம் சரிங்களா. 5 வருட முடிவுல 100 கிராம் 100 கிராம்ஸ் நம்ம சேமிச்சிருப்போம். ஒரு கிராம் 5 வருஷம் கழிச்சு 8,000 ரூபாய் போயிருந்தா கூட நமக்கு கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா செய்கூலி சேதாரம் இல்லாம கோல்டு ஸ்கீம் போட்டு நம்ம இந்த 11,200 சேவ் பண்ணி 100 கிராம் சேமிச்சிருக்கோம். 5 வருடத்துல செய்கூலி சேதாரம் இல்லாம வாங்கிய நகைகள் எல்லாமே. இந்த மாதிரி நம்ம சேமிச்சோம் அப்படின்னாலும் கண்டிப்பா நமக்கு லாபம் தான். அடுத்ததா டிப் நம்பர் 3, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கோல்டு காயின்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா, அப்ப அந்த மாதிரி டைம்ல நம்ம எப்படி எல்லாம் வாங்கலாம். நீங்க பெண் குழந்தை வச்சிருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஆண் பையன் இருக்கா அப்படின்னா ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு கோல்டு காயின்ஸ் ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணும்போது அந்த டிசைன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸும் நம்ம இப்ப எடுத்து வச்சோம் அப்படின்னா அது அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும். அவங்களுக்கு ஒரு சில டைம்ல நம்ம எடுத்து வச்ச டிசைன்ஸும் பிடிக்காம இருக்கலாம். இது எல்லாமே அவங்களோட ஃபியூச்சருக்கு, நாளைக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னா நீங்க கொடுத்த இந்த நகை அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். அவங்களோட படிப்பும் அவங்களுக்கு முக்கியமான ஒன்னா நிற்கும். ஸோ படிப்பும் அவங்களுக்கு தேவை. பிளஸ் நீங்க கொடுக்குற ஒரு சில நகையா இருந்தாலும் சரி, ஒரு நிலமா இருந்தாலும் சரி, அவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியாது இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா நீங்க கோல்டு காயின்ஸ் சேமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு நீங்க 11,200 ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க இல்லையா, அதுல கொஞ்சமா ஒரு அமௌண்ட்டை போட்டு கூட நீங்க எக்ஸ்ட்ராவா எவ்வளவு ஆகும், ஒரு 12,000 13,000 14,000 ஆகும். அதுக்கு 3,000 நீங்க எக்ஸ்ட்ராவா சேமிச்சு ஒரு மாதம் நீங்க சேமிக்க போறது பாத்தீங்கன்னா 2 கிராம் சேமிக்க போறீங்க. ஒரு மாசத்துக்கு 2 கிராம்ஸ் நீங்க சேமிக்க போறீங்க. ஒரு வருஷத்துல நீங்க சேமிச்சது பாத்தீங்கன்னா 24 கிராம் 24 கிராம்ஸ். 5 வருட முடிவுல 120 கிராம்ங்க 120 கிராம்ஸ் நீங்க சேமிச்சிருப்பீங்க 5 வருட முடிவுல. ஒரு கிராம் 8,000 ரூபாய் அப்படின்னு போனா கூட 5 வருட முடிவுல 9,60,000 ரூபாய் 9,60,000 rupees சரிங்களா. கிட்டத்தட்ட நம்மளோட சேமிப்பு கோல்டு காயின்ஸ் மூலமா 10 லட்சம் ரூபாவா இருக்கும். சோ உங்களுக்கு இந்த அமௌண்ட் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப நீங்க கோல்டு சேல் பண்ணலாம், இல்ல கோல்டு காயின்ஸை நகையா மாத்திக்கலாம். உங்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் இதை பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா நம்ம கோல்டு காயின்ஸ் வாங்கிக்கலாம். அடுத்ததா டிப் நம்பர் 4, SIP மூலமா போலாம், இல்லனா மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா போலாம். ஒரு 11,200 rupees நீங்க சேமிச்சிட்டு இருக்கீங்க மாசம் அப்படின்னா ஒரு 10 வருட முடிவுல உங்களுக்கு ஆவரேஜா 12% தாங்க ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. நான் 15% கூட வைக்கல, ஆவரேஜா ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னு பாத்துக்கோங்களேன். 13,20,000 ரூபாய் இந்த 10 வருட முடிவுல நீங்க சேமிச்சிருப்பீங்க. உங்களுக்கு வட்டி பாத்தீங்கன்னா 12,25,730 ரூபாய் உங்களுக்கு வட்டி கிடைக்கும். கிட்டத்தட்ட உங்களோட சேமிப்பு அப்படின்றது 25,55,730 ரூபாய் உங்களுக்கு கிட்டத்தட்ட வட்டி அசலோட சேர்த்து 25 லட்சம் கிடைச்சிருக்கும். 25,55,730 rupees நீங்க சேமிச்சிருக்க பணம். இதுவே உங்களுக்கு 18% ரிட்டர்ன்ஸ், கொஞ்சம் ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா 11,200 நீங்க மந்த்லி எடுத்துட்டு போயிட்டு SIP-லயோ மியூச்சுவல் ஃபண்ட்லயோ எதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா 13,20,000 rupees நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் உங்களுக்கு வட்டி 23,78,833 ரூபாய் 23,78,833 rupees. கிட்டத்தட்ட நீங்க சேமிச்ச பணம் வட்டி பிளஸ் அசல் மொத்தமா சேர்த்து 36,98,833 ரூபாய் 36,98,833 rupees. கிட்டத்தட்ட 37 லட்சம் ரூபாய் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா சேர்த்திருப்பீங்க. உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஹையா இருந்தா, இதுவே ரிட்டர்ன்ஸ் லோவா இருந்தா 25 லட்சம், ரிட்டர்ன்ஸ் ஹையா இருந்தா 37 லட்சம் கிடைக்கும். இது நீங்க சேமிக்கிறத பொறுத்து சரிங்களா. உங்க ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் போருக்கு உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கா, பையன் இருக்கா அப்படின்னும் போது அவங்களுக்காக கொஞ்சம் SIP-லயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கலாம். SIP-யை பத்தி மோஸ்டா தெரியல அப்படின்னா நீங்க பேங்க் மூலியமா போனீங்க அப்படின்னா பேங்க் ஒரு சில கமிஷன்ஸ் எடுத்துக்கிட்டு தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தருவாங்க. சோ அதன் மூலியமாவும் போலாம். ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்ததா டிப் நம்பர் 5, ஏலச்சீட்டு போட்டுக்கிறதுங்க. ஏலச்சீட்டு பாத்தீங்கன்னா நீங்க சேமிச்சது மாசம் 11,200 ரூபாய். 1 லட்சம் ரூபாய் சீட்டு போட்டீங்கன்னா 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் அப்படின்றது நீங்க முழுசா கட்ட மாட்டீங்க. 2வது மாசமோ ஃபர்ஸ்ட் மாசமோ மட்டும் தான் 10,000 ரூபாய் அப்படின்றது முழுசா கட்டுவீங்க. ஏன்னா அந்த மாசம் எல்லாருமே கட்டுறவங்க முழுசா கட்ட வேண்டிய தொகை 10,000 ரூபாய். மற்ற எல்லா மாசமும் நீங்க எப்படி கட்டியிருப்பீங்க, 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் 6,000 ரூபாய் 9,000 ரூபாய் இந்த மாதிரி தான் கட்டியிருப்பீங்க. அதனால 1 லட்சம் ரூபாய் சீட்டு ஒன்னும் 4-5 தீபாவளி சீட்டு போடுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். நான் ஒரு 4 சீட்டு 1 சீட்டு போடுற மாதிரி சொல்றேன். நீங்க 1 சீட்டு போட்டிருந்தீங்கன்னா 15,000 ரூபாய் கிடைக்கும். இதுவே நீங்க 2 சீட்டு போட்டிருந்தீங்கன்னா 30,000 ரூபாய் கிடைக்கும். இதுவே நீங்க 4 சீட்டு போட்டிருந்தீங்கன்னா 60,000 ரூபாய் கிடைக்கும் உங்களுக்கு.
1 இயர்ல 1 லட்ச ரூபாய் சீட்டு 98,000 பிளஸ் இந்த தீபாவளி சீட்டு ஒரு 4 சீட்டு போட்டிருக்கீங்கன்னா 60,000 ரூபாய் கிடைக்கும். கிட்டத்தட்ட நீங்க சேமிச்சது 1,58,000 நீங்க சேமிச்சிருப்பீங்க. சரிங்களா? இதுல நீங்க ஒரு இந்த 7 சீட்ல தள்ளு போகுது இல்லையா, இந்த அமௌண்ட்ல இருந்து ஒரு 2,000 ரூபாய் மிச்சம் ஆச்சு அப்படின்னா கூட போட்டுக்கோங்க. 1,60,000 ரூபாய் ஆகும். இந்த 1,60,000 ரூபாவை 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 8 லட்ச ரூபாவா இருக்கும். ஆனா இந்த 1,60,000 ரூபாவை நீங்க வருஷம் வருஷம் அப்படியே வச்சிருக்க முடியாது இல்லையா, நீங்க அதுக்கு உங்களுக்கு சாமான் சேவிங்ஸ் சர்டிபிகேட் மூலியமா போலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிக்ஸ்டு டெபாசிட் மூலியமா போகலாம். நான் கம்மியான ஒரு வட்டி பார்த்தீங்கன்னா இந்த 5 வருஷத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேனே வட்டி. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 8,10,000 ரூபாய் கிடைக்கும். ஆனால் அதிகமாக தான் கிடைக்கும். 7 சீட்டை பொறுத்தவரையும் தீபாவளி சீட்டை பொறுத்தவரையும் நமக்கு பணம் அப்படின்றது அதிகமாக தான் கிடைக்கும். நான் தோராயமாக வந்து இது ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரிஸ்க். ஏன்னா யார் எப்போ ஏமாத்திட்டு போவாங்கன்னு தெரியாது. 7 சீட்டை பொறுத்தவரையும் தீபாவளி சீட்டை பொறுத்தவரையும் நம்பிக்கையான ஆட்களாக இருந்தால் மட்டும்தான் போடணும் நம்ம. இல்லைன்னா இதை வந்து ரிஸ்க் தவிர்க்கணும். மற்றபடி இந்த ஸ்கீம்ஸே போயிடலாம் நம்ம அதுக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு இது அதிகமாக தான் கிடைக்கும். நம்ம வந்து தாராளமாக 5 நான் சொன்னது 4 தீபாவளி சீட்டு நம்ம 5, 6 கூட போட்டுக்கலாம் இதுக்கு. ஏன்னா நமக்கு தள்ளு வந்து அந்த அளவுக்கு போகும் ஒரு சில டைம்ல. அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு இதுலயும் நமக்கு கிட்டத்தட்ட நான் நார்மலா சொல்றேன் 8 லட்ச ரூபாய் அப்படின்றது தாராளமா கிடைக்கிற தொகை. இது எல்லாமே நீங்க வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஜிட்டல் கோல்டு சேவிங்ஸ் பண்றது. இந்த டிஜிகோல்டு தங்கமயில கூட இருக்கும் இல்லையா, டெய்லி வந்து நீங்க ஒரு 100 ரூபீஸ் இருந்தா கூட சேமிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நீங்க டே 1 உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கிடைச்சதுன்னா அந்த ஆப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 330 டேஸ் இதே மாதிரி நீங்க சேமிச்சீங்கன்னா இன்னைக்கு என்ன கோல்டு ரேட் அது அப்படியே ஆட் ஆக போகுது. ஒரு 11 மாசம் கழிச்சு நீங்க வேஸ்டேஜும் ஜிஎஸ்டி கட்டி ஒரு நகை வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியும் நீங்க பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீம் மூலியமா. அப்படி இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மாசம் மாசம் ஏதோ ஒரு ஸ்கீம்ல எடுத்துட்டு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த சேவிங் சேலஞ்ச் ஒரு சில பேருக்கு ஈஸியா இருக்கலாம், ஒரு சில பேருக்கு கஷ்டமா இருக்கலாம். நம்ம மணி சேவிங் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய போட்டிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு குறைந்த வருமானத்தில் சேமிப்பு பண்ணுறது எப்படி அப்படின்றதையும் போட்டிருப்பேன். ஒரு 3 நாள் வாரத்தில் சேமிக்கிறத பொறுத்தும் போட்டிருப்பேன். இல்லை 10, 20, 30 அந்த மாதிரி சேவிங் சேலஞ்சை ஈஸியாக இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இது யார் கேட்டாங்களோ அவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு உங்களோட வருமானம் என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சேமிப்பு செலவும் செஞ்சீங்கனாலே நமக்கு கண்டிப்பாக நம்மளோட கடனை அடைக்க முடியும். நமக்கு ஏதாச்சும் ஒரு நகை கடன் இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு ஏதாச்சும் ஒரு தேவைகள் இருந்தாலும் சரி, அதை பூர்த்தி செஞ்சுக்க நம்மளால கண்டிப்பாக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.